Hello everyone, welcome to Last Day Academy. இந்த வீடியோல நம்ம 10th standard maths example 1.16 sum தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க? Forensic scientists can determine the height of a person based on the length of the thigh bone. They usually do so using the function h of b is equal to 2.47b plus 54.10. அதாவது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லாம் ஒரு பர்சனோட ஹைட்டை கணக்கெடுக்கணும் அப்படின்னா அவங்களோட தைபோன் அதாவது தொடை எலும்பு இருக்கு இல்லையா, அதோட அளவு வச்சுதான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்களாம். அந்த தொடபோன் அளவு தெரிஞ்சா போதும் இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி அவங்க ஹைட்டை வந்து கால்குலேட் பண்ணிடுவாங்களாம். வேர் பி இஸ் த லென்த் ஆஃப் அ தைபோன். இங்க பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஒருத்தருக்கும் வேறுபடும். கரெக்டா? இப்போ என்னோட தைபோன் அளவு நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணா என்னோட ஹைட் வரும், உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களோட ஹைட் வரும். அந்த மாதிரி நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 3 கேட்டிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து ஹைட் ஆஃப் அ பர்சன் கண்டுபிடிங்க, லென்த் ஆஃப் அ தை போன் கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த பி வேல்யூ கொடுத்துட்டாங்க, மொத்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன, லைக் இந்த ஹெச் ஆஃப் பி என்னன்னு கேட்குறாங்க. தேர்ட் கொஸ்டின்ல ஃபைண்ட் த லென்த் ஆஃப் அ தை போன் இஃப் அ ஹைட் ஆஃப் அ பர்சன் இஸ் 147 லைக் 147.96 சென்டிமீட்டர்னு கொடுத்துறாங்க. அதாவது இந்த ஹெச்பி வேல்யூ கொடுத்துட்டு இது என்ன, இந்த ஃபங்க்ஷனோட இந்த பி வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹெச் வந்து 1 to 1 அப்படின்னு நான் வந்து சொல்லணும் அப்படின்னா நான் ஒன்று அசியூம் பண்ணிக்கிறேன். ஹெச் ஆஃப் b1 இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் b2. ஒன்றும் இல்லை, இங்கே பி இருக்கிறதுலாம் b1 b2 அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இங்கே b1 அப்படியே எழுதிட்டேன், வெறும் பிக்கு பதில் b1 போட்டுக்கிட்டேன். இதையும் அப்படியே எழுதிட்டேன், இந்த இடத்துல b2 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இதுவும் கேன்சல் ஆயிடும், பிகாஸ் இது அந்த சைட் போயிடுச்சுன்னா மைனஸ் ஆயிடும். இப்போ இது மல்டிப்ளைல இருக்கா, இது இந்த பக்கம் நான் கொண்டு வரேன், டிவைடு கீழே இப்போ போயிடும் 2.47 அப்படின்ற மாதிரி. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். ஓகே, இப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன, b1 இஸ் ஈக்குவல் டு b2. அப்போ நமக்கு b1 இஸ் ஈக்குவல் டு b2 அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இதை நம்ம h is 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ஸ்டேட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இப்போ செகண்ட் சம் என்ன, செகண்ட் சப்டிவிஷன் லென்த் ஆஃப் அ தை போன், அதாவது b இஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்துட்டாங்கப்பா. இப்போ இது நீங்க இந்த இடத்துல 15 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுக்கிறதா உங்களோட வேலையே. பண்ணிடலாமா? 2.47 இன்டூ இங்கே தான் பி, அதனால 15 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் ப்ளஸ் 54.10 இங்கே நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். எப்பவுமே மல்டிப்ளை உள்ளது எப்படி மேம், அதாவது இந்த டெசிமல் உள்ளது எப்படி மேம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா டெசிமலே ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடாது, பார்க்காம தான் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இங்கே நான் 247 இன்டூ 50 மட்டும் போட்டுக்கிட்டேன். 0 வச்சு மல்டிப்ளை பண்ணியாச்சு, 5 வச்சு மல்டிப்ளை பண்ணால் 1235 அப்படின்ற எனக்கு ஆன்சர் வருது. இப்போ இதை ஆட் பண்ணும்போது இந்த ஆன்சர் வந்துருச்சா, வந்த ஆன்சரை நான் என்ன பண்றேன்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா, அதனால நான் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இது நான் பண்ணிட்டேன். இதோட ஆன்சர் என்ன, 1 2 3.50 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதுவும் நான் ஆட் பண்ணும்போது கரெக்டாக பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் உள்ள நம்பர் கரெக்டாக மெஷர் பண்ணி போட்டால் 177.6 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. ஓகே, தேர்ட் கொஸ்டின் லென்த் ஆஃப் அ தை போன் வந்து கண்டுபிடிங்க, ஹைட் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஹெச்சோட வேல்யூ இதுதானே ஹெச் ஆஃப் பி, இதோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம இந்த பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். பண்ணலாமா? இப்போ இந்த 1410 ப்ளஸ்ல இருக்கு, அந்த பக்கம் கொண்டு வந்தா மைனஸ் ஆகுது. இதோ இங்கே மைனஸ் பண்ணியிருக்கலாம், 6ல் 0 போச்சுன்னா 6, 9ல் 1 போச்சுன்னா 10, 7ல் 4 போச்சுன்னா 3, 14ல் 5 போச்சுன்னா 9. அப்போ ஆன்சர் இது என்ன வரும், 93.86. அப்போ இங்கே பி இருக்கா, இது மல்டிப்ளைல இருக்கு, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட்ல ஆகும். 93.86 by 2.47. என்ன மேம் ரெண்டுமே டெசிமலா இருக்கு, இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம்னா மேலேயும் கீழேயும் 100ஆல மல்டிப்ளை பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன் 9386.247 அப்படின்னு டெசிமலே இல்லாத மாதிரி பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே பெரிய நம்பரா இருக்கா, இது 2 டேபிள்ல வந்தாலாச்சும் நம்ம கம்மி பண்ணி போடலாம். இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. இங்க ஒரு ஹிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நம்பரா கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னாலே ஒன்று 13 டேபிள் 19 டேபிள் இந்த மாதிரி டேபிள்ஸ்ல தான் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஓகே, நான் சும்மா கேல்குலேட் வச்சு நான் 13 டேபிள்ல போட்டு பார்த்தேன். இது வந்து உங்களோட கெஸ் தான். நான் 13 டேபிள்ல போட்டு பார்க்கும்போது எனக்கு 247 போயிருச்சு. 13 19s are 247 எப்படி மேம் அப்படின்னா மேலே வேணா போட்டு காட்டுறேன். 13 இன்டூ 19 போடுங்க, 3 9s are 27, 3 9 1s are 9, 10 11 வந்துச்சா 247. எப்படி மேம் கரெக்டா 19 தான் வச்சு போட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் கெஸ் தான். 13 10s are 130, அப்போ 13 20s are எப்பவுமே நான் 10 10 தான் இன்க்ரீஸ் பண்ணி போடுவேன். ஸோ அதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, 0 0 2 3s are 6,
2 1s are 2 260. அப்போ 260 இந்த லெவலுக்கு ஈக்குவலாக தான் வருது. அப்போ இதோட ஒரு நம்பர் கம்மி பண்ணி போட்டால் எனக்கு 247 வந்துச்சு. அப்போ கீழே இருக்கிறது டிவைட் ஆகுது, நான் மேலே இருக்கிறதோ டிவைட் ஆகும். இதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 722 அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்துச்சு. இப்போ இந்த 722 டிவைடட் பை 19 இருக்கு. இதை தான் நான் யோசிச்சு பார்க்குறேன், ஏதாவது நம்பர் வருமா, கம்மியாக பண்ணலாமான்னா கேட்டால் பண்ண முடியல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக 19 டேபிள்கிட்டே போயிட்டேன். சொன்னேன்னா எப்பவுமே என்ன பண்ணுவேன், நான் ஃபஸ்ட்டு 10 தான் போடுவேன். 19 10s are 190. 700க்கும் 190க்கும் எவ்வளோ தூரம் இருக்குது. அதனால டேரெக்டாக 1930s போட்டு பார்த்தா 570 அந்த மாதிரி வந்துச்சு. 1940s போட்டு பார்த்தா 716 வந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த 40க்கு பக்கத்தில் தான் இந்த நம்பர் ஏதோ இருக்குன்ட்டு. அப்போ ஒரு நம்பர் குறைச்சி போட்டு பார்த்தேன். 1939 எனக்கு வரல. 1938 அப்படின்னு போட்டு பார்த்தா 722 அப்படின்றது எக்ஸாக்டாக வந்துச்சு. ஸோ அதனால இதோட ஆன்சர் என்ன, 38. இந்த மாதிரி பெரிய நம்பராக இருக்குது, எனக்கு மல்டிப்ளை பண்ண தெரியல, டிவைட் பண்ண கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் கெஸ் எடுக்கிறது தான் அங்கே கரெக்டாக இருக்கும். அந்த கெஸ்ஸும் நம்ம எப்படி எடுக்கணும்னா 10 டேபிள் 5 டேபிள் அப்படி வச்சு தான் எடுக்கணும். ஸோ தட் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணவும் ஈஸியாக இருக்கும், டிவைட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே நம்ம ஓனாக ஒரு டிசைட் பண்ணி இது வரும் ப்ரெடிக்ட் பண்ணி போடுறதான். இல்லை மேம் நான் டேரெக்டாகவே பண்ணுறேன் அப்படின்னா 247 டேபிளை தான் நீங்கள் எழுதணும். 247 இதுக்கும் நான் 10ல் தான் போடுவேன். அப்போ என்ன வருது, 2470. அப்போ 10 பத்தாது. டேரெக்டாக நான் ஒரு 20 30 40 அந்த மாதிரி நான் பண்ணி எனக்கு எந்த ஆன்சர் இதுக்கு பக்கத்தில் வருதோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன், கம்மி பண்ணி இந்த டேபிளில் தான் இது வரும் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, தேங்க்யூ.